One is not challenged by two. If one is challenged by two, one becomes half. It's not one. But one is not challenged by two. It remains one. அதுக்கு பேர் பூர்ணம், வெறுவழி, நிராலம்பம், நிறை சூன்யம். அவன் சொன்ன வார்த்தை இது இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. சூன்யம்னா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். நிறை சூன்யம், அந்த சூன்யம் நிறைஞ்சு போச்சான். அப்போ அதுக்கு என்ன பெயர்? சூன்யம் ஒண்ணும் இல்லை, அந்த சூன்யம் நிறைந்து விட்டது, பொருட்களால் அல்ல. இப்படித்தான், இதுதான் மனசுக்கு இழுத்துன்னு போறது. இதுக்கு தான் ஒரு மாஸ்டர் வேணும். சூன்யத்தை தரிசித்தவன் ஒருவனுமே இல்லை. டு ரெக்கக்னைஸ் நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் ஃபேக்கல்டிஸ். கண்ணாடி போட்டு என்ன பார்க்கிறாய்னா ஒன்றும் இல்லைன்னு பார்க்கறதுக்கு கண்ணாடி தேவையில்லை. பட் சூன்யம் ஒன்றும் இல்லை, நிறை சூன்யம் ஒன்றே ஒன்று. இந்த ஒன்றே ஒன்று பிளக்க முடியாதது, ஒன்றே ஒன்று எந்த மாற்றங்களையும் சந்திக்க வல்லது. எத்தனை சீன்கள் வந்துட்டு போயிருச்சு, காட்சிகள், திரை எத்தனை, எந்த திரையை பார்த்தாவது, எந்த காட்சியை பார்த்தாவது திரை நடுங்க, அண்ட சராசரங்கள் அசைகின்றன. அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. ஒரு அணு கூட அவனை அசைக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அணுவும் அவனை அசைக்க முடியாது, அண்ட சராசரங்களும் அவனை அசைக்க முடியாது. ஏனால் படைத்தவன் எப்பொழுது இருந்தான்னா படைப்பிற்கு முன்னமேயே. ஆகையினால இந்த படைப்பு என்ன செய்ய முடியாதுன்னா தோற்றம், கவனமாக கழுமோச்சு, தோற்றம் தோற்றுவித்ததை மறைக்க முடியாது, தோற்றுவித்ததை காணாமல் செய்ய முடியாது. Effect cannot destroy the cause. கடவுள் உலகை படைத்தார், உலகம் ஆனார். இப்பொழுது கடவுள் எங்கே இருக்கிறார்? No, it's good that it's good. It's good. No, these are all things, inherited information, but we are not enlightened. இந்த ப்ரிவிலேஜ் நமக்கு என்னன்னு சொன்னால், இந்த குறிப்பாக நம்ம சமயத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ்னா, சமயத்தை அறியாமலே கூட நிறைய பேசலாம். தட்ஸ் ஒன்லி. ஏன்னா அது இன்ஹெரிட்டட். இப்போ நீங்கள் பகவத்கீதையை படித்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. பகவத்கீதையை படித்தா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர் 2வது அத்தியாயத்திலே 11வது ஸ்லோகத்திலே உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். அந்த உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இவன் ஏன் போரிடக்கூடாது, எது சரி எது தவறு என்று அர்ஜுனா கேவ் எ டிஸ்கோர்ஸ். அது முதல் அத்தியாயம். அவன் எல்லா விதமான அவன் அறிந்த காரணங்கள், அந்த காரணங்களினுடைய மூலம் தோற்றுவாய் என்னவாக இருக்கிறதுனா இன்ஹெரிட்டட் இன்ஃபர்மேஷன். தட் இஸ் த கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் யுவர் கல்ச்சர். வி ஆர் ஆல் இன்ஹெரிட்டட் வித். இப்போ டூபாயில் பிறந்து அப்துல் காதர் அப்பாவா கூப்பிட்டு, ஆயிஷா பீவி அம்மாவா கூப்பிட்டு, ரஹ்மான தம்பியா கூப்பிட்டு, இஸ்மாயில் அண்ணனா கூப்பிட்டு சிவலோகத்தில் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? This is called a deprivation of your cultural heritage. This is called heritage. We have a heritage, inherited information about most sublime things. We don't know what is sublime. That is where enlightenment comes. We have informations, but we are not enlightened by the informations. We are only a safety lockers. We carry informations. There is an envelope inside, but it is not opened. Now see, கடவுள் படைத்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் படைத்தார். கடவுள் படைத்தார் என்று சொன்னதினாலே படைப்பதற்கு முன் கடவுள் இருந்தார் என்பதுதானே உண்மை. மகவை ஈன்றதற்கு முன் தாய் இருந்தார். அப்போ மதர் இஸ் a prior existence, an essential existence for the outcome of the child.
அப்போ கடவுள் உலகை படைத்தார். இந்த உலகை படைத்த கடவுள் உலகாக மாறினார். இப்போ யார் இல்லை? கடவுள் இல்லை. ஏன்? அவர் என்னவாயிட்டார்? உலகம் மாறிட்டார். இப்போ உலகம் கடவுள்னா இவன் தான் இயற்கைவாதி. இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான்னா, there was one thing which became what we see and what we are. So that thing is not now there as in its earlier condition. So the condition changed. We are the conditions now. That means the prior condition is lost. That is science. Retaining the prior condition, accepting the current situation, science is baffled. புரியுறதா? புரியுறதா? வேண்டாம் சாமியாரே, ரொம்பவும் எங்களை குடும்பப்படுத்த அப்படி சொல்றீங்களா? It's marvelous. Only our culture can throw the insight into you. We have better scope to see. We are not such a hopeless creatures. We have enormous scope, flawless scope, darshanam. What was in absence of that, what is could not be. Absence of cause, there is no effect. Effect is exactly 100% the condition of the cause. Cause ceases to exist as the cause. It exists only as effects. That means God has become time and space and all the limited things. He lost the glory of infinitum. He could not continue to be infinitum because he has become limited. You and I are fragmented God, split in million different ways. Nothing exists. Where comes the beauty now? Remains what it is, yet without destruction to its existence, without causing any absence to its own existence, it is capable of giving birth to something, and that which is born thus is called Maya in our scripture. அதனால தான் கிருஷ்ணனுக்கு என்ன பெயர்? Maya Krishna. Maya Krishna. The whole thing is from whom? From him. Do they cause damage to him? No. He is what he is, and they are what they are, not causing damage to each other. So the real is capable of accepting the false. False ன்னு சொன்னா பொய்ன்னு சொல்லக்கூடாது. It's there is no better word. ஏன்னா human all your language is caused by, generated by your own mind, and what is not product of your mind cannot be revealed by your own product of mind. சொல்லற்க அரிய ஒன்றை பேர் அனந்தம் பேசி மறை அனந்தம் சொல்லும் பேசற்கரிய பெரிய மௌனத்தை சொல்லற்கரிய ஒன்றை ஒரு சொல்லால் உணர்த்தி சுகானுபூதி காட்டினார். சொல்லற்கரிய ஒன்று, அதுக்கும் சொல்லுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா சொற்கள் எல்லாவும் நம்மிடம் விளைந்தது, நாம் உருவாக்கினது. இறைவன் நாம் உருவாக்கினவன் அல்ல. காரணம் நம்மால் உருவாக்கப்பட்டது அல்ல. அந்த காரணம் நம்மால் உருவாக்கப்பட்டிருந்தால் நாமே அதற்கு காரணம். ஒரு பியூட்டிஃபுல் கைலாசம் தெரியுமே, சிவலோகம் தெரியும், ரைட்? சிவலோகத்தில் யார் டாமினன்ட் கிரீச்சர்? பார்வதி. as simple as that. பார்வதி தான், she is a Shakti, please remember. So one day she wanted to have a holiday. She wanted to have a holiday. Shiva also allowed her. Right, you can go and போய் எல்லாம் ரவுண்டெல்லாம் சுற்றிட்டு அப்படியே ஸ்காபரோ. யார் வந்தது? பார்வதி. வந்து ஒவ்வொரு வீடாக பார்த்ததில்ல. ஒவ்வொருத்தரும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் சிவத்தம்பி அப்படின்னு கொடுத்து. தென் ஷி வாஸ் வெரி ஹாப்பி. பரவாயில்லையே, இங்கே நமக்கு அத்தானுக்கு வேண்டிய ஒரு